திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய 8ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா வாங்கய்யா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய நம. ஓம் நம சிவாய. முதலில் 4 பெருமக்கள் துதி. கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நகர்ந்தால் வாழ்க, எப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாய பூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமாண மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி ஓதேவ நீராஞ்சன சமர்ப்பியாமி. திருச்சிற்றம்பலம். போழிய கோன்பெப்படுத்த புகழிய கோண்கள் போற்றி ஆடி விதப்பதில் அந்த வித நடி போற்றி வாடு நவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஒழிமழை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தத்து மூதியும் தெள்ளட முத்து மூத்தி தன்றலுணை சேரரு 10 மூவர் பாதமலர் போற்றுவார். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். சிவா சிவா. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க கௌசல்யம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம். திருமுறை ஆசிரியர் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனர் கருவூர தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய மூதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு
பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல். வாங்க லலிதா அம்மா வாங்க. அருள் பெருகு. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணெண்டெனவும் புவனம் உய்ய இருக்கட உண்டருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அடுத்து திருக்கதவும் திறக்க. ராணியம்மா படிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம. என்னை செவ்வினையர் யாழினை ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல் கையல் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, வேடலால வாயிலாய் விழுமியார்கள் நின் கடல் கூட பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே, காடலால வாயிலாய் கபாலினி கடிம்மதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே, கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 314வது நாளாக திருவாசகத்துல 3வது பகுதியாகிய திரு அண்டப்பகுதி. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதுரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பர் அடியவர்
தமக்கு அடிமை செய்வாம். சிற்றம்பலம். இந்த திருஅண்ட பகுதி என்பது 3வது பகுதி. சிவனது தூல சூக்குமத்தை வியந்து சொல்வார்கள். இந்த அகவலை 7 வகையா பிரிச்சு படிக்கலாம். அதுல முதல்ல 12 லைன் பெருமானுடைய அந்த பெருமையையும் ஆற்றலையும் சொல்வது. அடுத்த 16 வரி முத்தமிழ், பெருமானுடைய முத்தொழில் செய்வது. அந்த முத்தொழிலோடு வீடு பேரும் ஐம்பூதங்களை பற்றிய செய்தியை சொல்வது. அப்புறம் 3வது பகுதியாகிய புகழ்தல் என்பது 37 வரி இருக்குது. அது பெருமானை புகழ்தல். அதுக்கப்புறம் 4வது பகுதி ஆனந்த மழை பொழியும் கடலாக பெருமான் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்வது. 5வது பகுதி என்பது பேரின்பத்தை திளைத்தல் என்று ஒரு 28 வரி இருக்குது. அதுக்கப்புறம் 6வது பகுதி காணாத மாணிக்கமாய் இருக்கிறவன் அங்கையிலே நெல்லிக்கனியாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்வது. இறுதியாக 7வது பகுதி அவனுடைய கருணை தேனாகிய ஆனந்தத்தை சொல்வது என்று 7 பகுதியாக பிரித்து படிப்பார்கள். அந்த வகையில முதலில 12 லைன் பெருமானுடைய பெருமையையும் ஆற்றலையும் பேசுவது. அண்ட பகுதியின் உண்டை பறக்கம். இந்த செய்தியில நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம் எல்லாரும். குரூப்ல போட்டிருக்கேன். அடியார்கள் பேரு நான் அழைப்பேன். அடியார்கள் 10 வரி 2 10 வரி படிச்சா போதுங்க. ஏன்னா எல்லாரும் படிக்கணும். இந்த 12 லைன், அதுக்கப்புறம் பார்த்தா 16 லைன் வருது, அப்புறம் 37 வரி வருது, அதுக்கப்புறம் 30 வரி வருது. அதனால 4 பேர் படிக்கிற மாதிரி வந்துடும். அதனால ஒவ்வொரு அடியார்களும் 10 வரி படித்தால் போதுமானது என்று நினைக்கிறேன். அதாவது அந்த தலைப்புக்கு தான் படிச்சா அந்த பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் என்பது சிவபுராணத்துக்கு மட்டுமல்ல, திருவாசகம் முழுசுக்கும் உரியது. அதனால அந்த அகவலை வரிசையா படிச்சுட்டே போனா அது பாட்டு ஒரு இசையா போயிடும். ஆனா அது பொருள் சொல்லணும்னா அந்த சப்டைட்டிலோட படிச்சா நல்லதுன்றதுக்காக அந்த செய்தியை நான் போட்டிருக்கேன். ஆனா அந்த செய்தி நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து பாத்துக்கலாம். படிக்கிறவங்க 10 படிச்சுக்கலாம். செய்தி வாட்ஸ்அப்ல பாத்துக்கலாம். குரூப்ல போட்டிருக்கேன். சரி, நன்றி. நன்றி. முதலில் ஸ்ரீதேவ் ஐயா வாங்க ஐயா. 2 நாள் ஐயா வரல, குரல் கேட்கல. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பயணம் எல்லாம் முடிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் பார்க்க முடியாம போச்சு. எனக்கு வர வாய்ப்பு. எம்பிரான் வாதவூர் அன்னலார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுனை கதிரின் துண்ணனு புரைய சிறியவாக பெரியோன் திரியின் வேதியின் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈட்டொடு புணரிய மாப்பேரூழையும் நீக்கமும் நிலையும் தூக்கமொடு தூளத்து சூரை மாறுதத்து. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமான் மணிவாசக பெருமான் சொன்ன செய்தி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். ஏதோ டார்வின் தான் நமக்கு உலகம் உருண்டன்னு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா 2000 ஆண்டுக்கு முன்னே இந்த உலகம் உருண்டை என்பதை அண்ட பகுதியின் உண்டை பிறக்கணும் மணிவாசக பெருமான் கொடுத்த கொடை. அதுதான் அவனுடைய பெருமை என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. வாங்கய்யா. நன்றி சிவபெருமான். சிவசிவம். எரியது வலியின் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் கருத்துடை கடவுள் திருத்தகும். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி.
இடம் புரையும் கிழவோன் நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு. அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் என்று இந்த சமயங்களை அறுவகையாக பிரிப்பார்கள். புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம்னு அந்த 4 பெரிய வகையா பிரிச்சு அதுல ஒன்னொன்னுலயும் 6 வகை என்று சொல்லி உலோகாயுதம் முதல் சிவாத்துவ சைவம் வரை சமயங்களை 24 விதவாப்பர்கள் அவரவர்கள் நிலையிலே நின்று அருள் செய்வான் பெருமான் என்ற வகையில அந்தந்த கொள்கை அவங்கவுங்க கடைபிடித்தல். இதுல இது ஒஸ்தி அது ஒஸ்தி கிடையாது, எல்லாமே அவர்கள் மனதுக்கு ஏற்றதுதான். அதனாலே அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி, இது மட்டும்தான் வீடு பெருந்தரல. யார் யார் என்ன நினைக்கிறோ அவங்க மனசு என்ன ஏத்துக்குதோ அந்த மனதுக்கு ஏற்ற மாதிரி பெருமான் வீடு பெரு தருவான் என்பது மணிவாசக பெருமான் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோனாக அவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற மணிவாசகர் வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள் தீயின் வெம்மை செய்தோன் பொய்தி வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனை பல கோடி எனை பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோள் அஃதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த இடத்துல 5 பூதங்களை சொல்லி அதனுடைய இயல்புகளை சொல்றார் மணிவாசக பெருமான். பெருமான் எப்படி இருக்கிறான்? தீயில் வெம்மையாக இருக்கிறான், வானில் கலந்து நிற்கிறான், கால் என்பது காற்றுல நம்மளை ஊக்கமாய் இருக்கிறான், நீரில் சுவையாக இருக்கிறான், மண்ணிலே தென்மையா இருக்கிறான். 5 இயல்புகளை சொல்ற பகுதி. வாழ்க வாழ்க. அடுத்து சிற்றம்பலம். முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொழிலரு அணிந்தோன் காண்க காண புலியொரு அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க பிரம்மன் காண்க பழையோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க. பிரமன்மால் காணா பெரியோன் காண்க. திருமாலும் பரமனும் அடியாத புரிமான் அவன் பரமனாகவும் பழையோனுமாக இருக்கிறான். அவன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் 7 இசையின் இசைப்பயனாயிருக்கிறான். ஆனாலும் அவன் சொல்பதம் கடந்த தொல்லோனாக நிட்டை கூடிய நிலையில இருக்க சொல்படம் கடந்த தொல்லோன் தான் நிட்டை கூடும் நிலைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மாவாக. சித்தமும் சேட்சியன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணை பரும் பெருமையில் ஈசன் காண்க
அறிகதில் அறிய அறியோன் காண்க மறுவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர்வுணரா நுண்ணியன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க. நன்றி ஐயா. பெருமான் மேலோடு கீழாய் விரிந்தான். அப்படி விரிந்த பெருமான இன்னிசை வீணையில் இசைந்தோர் என்று சரஸ்வதி அம்மா இசையால பாடி காட்டினார்கள். சொல்படம் கடந்த தொல்லோனாக கூடல் என்ற சொல்லால அந்த நெட்டை குடலை காட்டினார் நம்முடைய நடராஜன் அவர்கள். வாழ்க வாழ்க வாழ்க. கணபதி ஐயா வாங்கய்யா. அந்தமும் ஆதியும். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடையாளருக்கு நன்றி. சிவா அந்தமும் ஆதியும் ஆன்றோன் காண்கே பந்தமும் வீடும் பொழைப்போன் காண்கே நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்கே கற்பகமும் இறுதியும் கண்டோன் காண்கே யாவரும் ஒரு ஈசன் காண்கே யாவரும் ஒரு ஈசன் காண்கே தேவரும் மரிய சிவனே காண்கே தேவரும் மரிய சிவனே காண்கே பெண்ணா பெண் ஆண் ஐயனும் ஒற்றையன் காண்கே கண்ணாயானும் கண்டேன் காண்கே அருளணி சிறக்கும் அமுதே காண்கே கருணையில் பெருமை கண்டேன் காண்கே கருணையில் பெருமை கண்டேன் காண்கே காண்கே. சிவத்தி சித்தம். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். கருணையின் பெருமை கண்டேன் காண்க என்பது அவனுடைய கருணை. என்ன பெருமான் யார் யாரை எப்படி ஆட்கொள்வானோ அவ்வகையிலே ஆட்கொள்வான் என்பது அவனுடைய கருணை. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடல்ன்ற 4 வகையில கேட்டாலும் அருள் புரிவான், சிந்தித்தாலும் அருள் புரிவான், தெளிந்தாலும் அருள்வான், நெட்டை குடலாலும் அருள் புரிவான். யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. வாழ்க வாழ்க. அதான் அவனுடைய கருணை. பரமேஸ்வரியமா வாங்க. பரமானந்தத்து பழங்கடல் அதுவே. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் எனையானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்தம் பழங்கடலதுவே கருமாமுகிலில் தோன்றி திருஆர் பெருந்துரை வரையில் ஏறி இருதகுமின் ஒளி திசை திசை விரிய ஐம்புலம் பந்தனை வாளரவு இரிய. ஆக பெருமான் எப்படி இருக்கிறான்? குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க. அவன் ஒருவன் என்னும் ஒருவன் தான். அந்த ஒருவன் என்ன பண்றான்?
தன்னுடைய கருணையையே ஒரு பாகமாக கொண்டு சக்தியாக இருக்கிறான், அம்மையும் அப்பனுமாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்றதுக்காக குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்தது தனலட்சுமி அம்மா வாங்க. வெந்துயிர் கோடை இப்போதான் பாடுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வெந்துயர் கோடை மாதளை கரப்ப நீரெழு தோன்றி வானொலி மிளிர. எத்தனை வரைக்கும் படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? எது வரைக்கும் முடிச்சாங்கயா? 71வது வரியிலிருந்து வெந்துயிர் கோடை மாத்தளை கரப்ப. மாத்தளை கரப்ப. சரி சரி சரி. படிங்க படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வெந்துயர் கோடை மாத்தளை கரப்ப நீடெழில் தோன்றி வானொலி மிளிர எந்தம் பிறவியிற் கோபம் மிகுத்து முரசெறிந்து மாபெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தேவிட்ட வரையற கேத கூட்டம் கையற ஓங்கி இருமுசமய தொருபே தேரினை நீர் நிசை தர வரும் நெடுங்கண் மான்கணம். அதாவது பெருமான் இருமுச்சமயத்து ஒருபை தேரின்ற அந்த ஏற்கனவே சொன்ன அந்த அறுவகை சமயத்தை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து படிக்கிறீங்க நீங்க? படிராஜா. திரு அண்ட பகுதி, திருவாசகத்துல திரு அண்ட பகுதி 3வது பகுதி 3வது அகவல். தவ பெரு வாயிடை ஆரம்பிங்க. 81வது வரி. 81வது வருஷம். 8ஆம் திருமுறை திருவாசகத்துல 3வது பகுதி திரு அண்ட பகுதியில 6 10 இது வரைக்கும் 8 பேர் படிச்சிருக்காங்க. 81வது பகுதி 9வது பாரு. படிக்கிறீங்களா? அடியே வரல. படிக்கிறீங்களா? சரி, அடியே படிக்கிறியா? படிக்க. 81வது வரி. தவ பெருவாயிடை பருகி தளர்வோடும் ஆவ பெருந்தாபம் நீங்காத அசைந்தன ஆயிடைவான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம்பந்தம் மாக்கரை பொருது அலைத்து இடித்து ஊழூழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தெழுந்து உருவ அருள்நீர் ஓட்ட அருவரை சந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோழி நிறையகில். இதுல இன்பப் பெருஞ்சொழின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அந்த இன்பப் பெருஞ்சொழிதான் மூலாதாரம்னு சொல்லுவாங்க. அந்த மூலாதாரத்தினர்தான் நெட்டை கூடுதல் வழியாக இறை ஆற்றலை மேலே எழுப்பி நெஞ்சிலே நிறுத்தி பூர்வ மத்தியிலே கொண்டு வந்து செலுத்துதார். வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா நான் படிக்கிட்டுமா? படிராஜா. 91வது லைன். நன்றிங்க ஐயா. மாப்புகை கரை சேர். நன்றிங்க ஐயா. மா புகை கரை சேர் வண்டுடை குலத்தின் மீ கொல மேல் மேல் மகிழ்தலில் நோக்கி அரசனை வயலும் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆர தந்த அண்ட அரும்பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அரும்பவர் அருளும் மாதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோம் வாழ்க சூழிரும் துன்பம் துடை போன் வாழ்க. திருச்சிற்றம்பலம். அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு நாம் பெருமான் மேல வைத்த அன்பின் அடையாளமாக அர்ச்சனை செய்தல். அந்த அர்ச்சனை போற்றி சொல்லுதான் சொல்ல, வாழ்க சொல்லியும் சொல்லலாம், வெல்க சொல்லியும் சொல்லலாம், போற்றி சொல்லியும் சொல்லலாம். அதனால
இங்க வாழ்க 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 என்று போற்றுகிற மாதிரி அர்ச்சனை. அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு வாழ்க வாழ்க. அடுத்து சிவாயினம். எய்தினார் கமுதளிப்போன் வாழ்க, கூதில் கூத்தோடு குனிப்போன் வாழ்க, பேராமந்து தோன் காதலன் வாழ்க, ஏத்தற்கு ஏத்தல் எம் இறைவன் வாழ்க, காதற்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க, நச்சருவாட்டிய நம்பன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீடொடு தோற்ற வல்லோன் போற்றி, நாள் திசை நடப்பன நடாய், கிடப்பன கிடாய், நிற்பன நிற்று. நடப்பன நடாய் கிடப்பன கிடாய், காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பவன் அவன் நிற்பன கிடப்பனவாகவும் நடப்பனவாக இருக்கிறான். அதனால அசையும் பொருளாகவும் அசையும் பொருளாக இருந்து காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. அந்த எய்ப்பினில் வைப்பு என்பதா ப்ராவிடன்ட் ஃபண்ட். எப்படின்னா அது உலகத்துல சமயத்துல அது உதவுதோ அதே மாதிரி பெருமான் அவனை காதல் செய்வர்களுக்கு எய்ப்பினில் வைப்பாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. ஆக ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம் வந்து மணிவாக காலத்திலே கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. வாழ்க வாழ்க. சொற்பதம் கடந்த தொல்லும். யாரு அடியன் கூப்பிட்டீங்களா? இருக்கீங்களா? சிவசித்தம் படிங்க. சொற்பதம் கடந்த தொல்லோன். பேரே கேட்கல. நான் அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கேட்கலைங்க. பதின்னு மட்டும்தான் கேட்டுது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. திலகம் பதிகிற இடம் தானே, புருவ மத்தியில திலகம் வச்சு அதான் திலகாபதி. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. சொற்பதம் கடந்த சொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோர் பின் முதற் பூதம் வெளிப்பட பகுத்தோன், பூவின் நாட்டம் போன்றுயர்ந்து எங்கும் ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை இந்தன கேளி வந்து அருளி, இந்தன கேளி வந்து அருளி, அழிதருமாக்கை ஒழிய செய்த உன் பொருள், இந்தன கேளி வந்து இருந்தனன் போற்றி, அழிதருமாக்கை செய்தோன் போற்றி, அழிதருமாக்கை செய்தோன் போற்றி. சிவாய நம. அந்த இடத்துல ரெண்டு சொல்றார். ஒண்ணு வந்து அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள். இந்த உடம்பு அழிகின்ற பொருள். அந்த அழிகின்ற பொருளாகிய அந்த உடம்பை என்ன ஒழியச் செய்கிறான் என்று சொன்ன மணிவாசகர் அடுத்து சொன்னாரு அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி என்று சொன்னார். இந்த உடம்பு அழிகிற உடம்பு தான், மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகிற உடம்பு தான். அந்த உடம்பை அழிதரும் ஆக்கை செய்தோன், அந்த உடம்பையே காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக செய்தான் அழிதரும் ஆக்கை. அதனால அந்த அழிதரும் ஆக்கையை செய்தோன். லீ போட்டு ஒழிய செய்தான் சொன்னாரு. லீ என்று போட்டு அத செய்தான், அத ஆக்கை செய்தோன் அருளி செய்தான் என்று சொல்லுவார்கள். அதனால புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னடும் கோயிலா புகழதான் அழிதரும் ஆக்கை செய்தோன் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து படி ராஜா. 121. திருச்சிற்றம்பலம். உற்றிருந்து உள்ளம் களிலு பொன் போற்றி, ஆற்றா இன்பம் மலர்ந்து அலை செய்ய, போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன், மறக்க குவால் மாமணி பிறக்கும், மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ, திசை முகன் சென்று
தேடனிற்கு ஒலித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒலித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளிந்தும் மறைந்திரம் நோக்கி மறைந்தினார் ஒலித்தும். ஆளுக்கு 10 வரி படிப்பாங்க. அதனால ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று அந்த ஒற்றுமையை கொண்டு நோக்கும் உள்ளந்தான் நிட்டை கூடல். அதுல பெருமானை புருவ மத்தியாகிய இலாடத்தானத்திலே காணுதல். அதனால உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு அதை ஒழிக்கணும். அதை சொன்னாதான் அது புரியும். அதனால அதை சொல்லிதான் விளக்குறார் நம்முடைய நடராஜ ஐயா காலையில. வாழ்க வாழ்க. அடுத்து நித்திலா அம்மாவாக. நித்திலா இத்தந்திரத்தில் காண்டும். திருச்சிற்றம்பலம். இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அந்தத்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும் முனிவு அறநோக்கி நனிவர் கிளவி ஆனென தோன்றி அலையென பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒளித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொறும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்று உண்டிலை என்றறி ஒளித்தும் பண்டே பயில்தோறும் இன்றே பயில்தோறும். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இதுல முனிவர நோக்கி நனிவர கவ்வி கிளவின்னு படிச்சாம கவ்வின்னு பேரு. கவ்வுதல்னா கவ்வி பிடித்தல். என்ன பெருமான் என்ன பண்றான்? முனிவரன் யார நோக்க, அந்த முனிவரை நோக்குதல் என்பது அந்த கோபம். அந்த கோபத்தை நீக்கினால் அவன் என்ன பண்ணான்? பெருமான் நம்மை கவ்விக்கொள்வான் என்ற வகையில சொல்ற செய்தி. அதன யாரையும் நாம் முனிவரை நோக்க கூடாது. கோபமே பாவங்களுக்கான கோபத்தை நீக்கினால் அதை பெருமான் நம்மை நல்லபடியாக காப்பாற்றுவான். முனிவரை நோக்கி நனிவர கவ்வி. முனிவு அற நோக்குதல்னா கோபத்தை தவிர்த்து நோக்குதல்னு பேரு. வாழ்க வாழ்க. அடுத்து தாமோதரையா வாங்க. ஐயா கேட்டுட்டு இருக்கிறேங்க ஐயா. வேற யாராவது? செல்வம் அம்மா. செல்வம் செல்வம். ஒலிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் மலர் பிணையலில் தாழ்தலையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழித்தும் தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை எந்நேரனையோர் கேட்க வந்து இயம்பி அறை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளும் உளையா அன்பு என்புருக ஓலமிட்டு. திருச்சிற்றம்பலம். ஒளிக்கும் சோரனை கண்டனம். பெருமான் கண்ணுக்கு ஒளிக்கிறான். ஆனால் அந்த ஊனக்கண்ணிலே ஒளித்தாலும் அவனை ஞானக்கண்ணினாலே காண முடியும் என்பதைத்தான் ஒளிக்கும் சோரனை கண்டனம் என்று சொல்லி, அந்த கண் என்பது ஊனக்கண் மட்டுமல்ல, ஞானக்கண். அந்த ஞானக்கண் தான் புருவான் வழியாக இலாடத்தானமாகிய சொல்லுவாங்க. அதுதான் பெருமான் நெற்றி கண்ணாக காட்டுகிறான். அதனால ஒளிக்கும் சோரனம் தான் இந்த இரு கண்களுக்கு. அங்க கண்டனம் என்பது நெற்றி கண்ணாக இலாடத்தானத்துக்கு. வாழ்க வாழ்க. வீசில்தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே பெருமானே என்று பென்றானே சத்தா பிறப்பிறம்மை வரி அலைக்கடல் திரையின் ஆரம்பிங்க.
எட்டாம் திருமுறையில 3வது பகுதி திருஅண்ட பகுதியில 151வது லைன். நான் எது படிக்கிறோம்னு பார்த்து படிக்கணுமா? திருவாசகத்துல திருவண்ட பகுதியில 3வது பகுதியில 151வது லைன். அலைகடல் திரையின் ஆத்தார் தோங்கி. சரி 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 ஓகே. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசரையா திருவடிகள் போற்றி போற்றி. அலைக்கடல் திரையின் ஆத்தான் ஓங்கி தலை தடுமாற வீழ்ந்து புரண்டலரே பித்தரின் மழங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருள கேட்டவர் விழப்புவும் கடற்களி ரேற்றா தடை பெருமதத்தின் ஆற்றேனாக அவையவன் சுவை தரு கோற்றேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங் கன்று அருட்பெருந்தீயின் அடியோம் அடிக்குயில் ஒரு தரும் வாழமை ஒடுக்கின 10 வரி தான், ஒவ்வொருத்தரும் 10 வரி. சரி, வாழ்க வாழ்க. அது பத்தரின் மயங்கி மத்தரின் மதித்து என்று நாம் பெருமான் மேலே பக்தி வழியிலே மயங்க வேண்டும். அதனாலே மத்தமாகிய ஆணவம் ஒழியும் என்பதற்கு அந்த பக்தி என்பது நம்மளுக்கு என்ன பண்ணும், பெருமானிடத்துல அந்த மயங்குகிற மாயா தனுவிளக்கை தரும் என்று சொல்லுவார்கள். மத்தம் என்பது ஆணவம், அதனாலே ஆணவம் அடங்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் 161. குன்றத்தூர் உமா அம்மாவாங்க. ஒருத்தரும் வாழாமை ஒடுக்கினன் தடுக்கையில் நெல்லி கனியன காயினன் துள்ளுவது அறியோன் வாழ்வில் முறையோ தரியே நாயன் தனையன செய்தது திரியேன் செத்தேன் அடியற்கு அருளியது அறியேன் பருகினுமாறு விழுங்கியும் கொள்ள கில்லேனேன் திழ்ந்தன் பார்க்கடல் திரைப்புரை வித்து ஊவா கடல் நல்லீர் உள் அகம் ததும்ப வாக்கு இறந்த அமுதம் மயிர்கால் தோறும் ஊவா காடல் நல்நீர் உள் அகம் ததும்ப வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும். வாக்கு இறந்து அமுத மயிர்கால் தோறும் என்பதுதான் வாக்கிறந்த நிலையில தான் ஒருத்தரும் வழாமை ஒடுக்குதல். அப்படி ஒடுக்கின அந்த பெருமான் எப்படி இருப்பான்? அந்த அங்கையில் நெல்லிக்கனியாக தடக்கையின் நெல்லிக்கனியனுக்கு ஆயினன் என்று சொல்லி அந்த நெல்லிக்கனியை காட்டுறார். அந்த நெல்லிக்கனி தான் நமக்கு அந்த இரவாத இன்ப அன்பு நிலையை தரும் என்று சொல்லுவார்கள். அதுதான் அவை பாட்டு கதையா சொல்லுவாங்க, நான் அவைக்கு நெல்லிக்கனி தந்ததுன்னு. வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். 182 படி சொல்லுங்க. கடைசி வரையும் 12 கடைசி 12. சரிங்க ஐயா. ஐயா இப்ப அருளியதுல இருந்து தானங்க பாடணும். தேக்கிடச் செய்தன 171 தேக்கிடச் செய்தன வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தன. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தேக்கிடச் செய்தனன் கொடியே நூன் தழை குறும்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டு இன்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதம் ஆன அமுத தாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டோ ஒரு செய்தாங்கெனக்கு அல்லூரு ஆக்கை அமைத்தனன் ஒள்ளிய கண்ணற் கனிதேர் களிறு என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன்
எண்ணில் கருணை வான்தேன் கலக்க அருளொடு பரா அமுது ஆக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனே. நன்றிங்க சாமி. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சி. வாழ்க வாழ்க. அருளோடு பரா அமுது ஆக்கினன். எது அமுதுன்னா, சில பேர் நம்ம உண்ற உணவு தான் அமுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பெருமான் கொடுத்த நான் பாக்கடல்ல நஞ்சை கொடுத்து தேவரெல்லாம் அமுத கொடுத்தான்னு அந்த அமுதத்தை சொல்லுவாங்க. ஆனால் எது அமுது என்றால் நம்முடைய உடம்பிலே ஓடுகிற ரத்தம் தான் அமுது. அதை கீழ் நோக்கி செலுத்தினால் அது விந்து மாறி போய் சத்து போயிடும். ஆனால் அதையே மேல் நோக்கி எழுப்பித்து உருவனடியில கொண்டு வந்து சேர்த்தா அது அமுத தாரையாக கொட்டும். அந்த அருளோடு பராமுது ஆக்கினன் யாரு? பிரமன்மால் அறியா பெற்றியோன் என்ற அந்த திருமாலும் பிரமனும் அறியாத பெருமான் யான் எனது என்ற செருக்கை அற்ற இடத்தே அந்த ரத்தமானது விந்துவா போகாம அமுதமாக நம்முடைய புருவ மத்தியிலே வந்து நிற்கின்ற அந்த நெட்டை கூடல சொல்ற செய்தியை குறிக்கும் என்று சொல்லி பெருமானை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை குடல் வழியாக இந்த அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்பு இந்த உலகத்தை உருண்டையா படைச்சானே, அது நாம் முன்னேறுவதற்காக நமக்கு கொடுத்த கொடை என்று நினைத்து அதை கேட்கணும், அதை சிந்திக்கணும், அதுக்கப்புறம் தெளியணும். அப்புறம் நெட்டை கூடினால் அந்த நெட்டை குடலே நமக்கு அமுதம் வரும் என்பதா அருளோடு பரா அமுது ஆக்கினன் யாரு? பிரமன்மாலரியா பெற்றியானே என்ற யான் எனது என்ற செருக்க அற்ற இடத்தே செய்கிற நிலை என்று இந்த திருவண்ட பகுதியை நெட்டை கூடலுக்கு அடையாளமாக சொல்கிற ஒரு மரபும் உண்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. படிக்காதவங்க அடுத்த சுற்று ஒரு தடவை முடிச்சிடலாயா? படிக்கலாம்யா. நேரம் இருக்கு. முதல்ல இருந்து படிக்கலாம். வாங்க கௌசல்யாமா, வாங்க ஆரம்பிங்க. திருச்சிற்றம்பலம். சரி. அண்ட பகுதியின் முண்டை பிறக்கம் அலப்பரும் தன்மை வள பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 100 கோடியின் மேல் பட விரிந்தன என்னுடை கதிரின் நுண்ணனு புறைய சிறியாக பெரியோன் தெரையின் வேதியின் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈட்டோடு புணரிய மாப்பேர்வூழியும் நீக்கமும் நிலையும் சுக்கமோடு தூலத்து சூறை மாறுதத்து. திருச்சிற்றம்பலம். அடுத்து பத்மாவதி அம்மா வாங்க. எரியது வழியின். சிவாய நமயா. எரியது வழியின் கோட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தாகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கோ பேடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவோ நாள்தோறும் அருகனில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு அருகனில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு. திருச்சிற்றம்பலம். பெருமான் அந்த அருக்கனில் சோதி அமைத்தோன் என்று அந்த சூரியனுக்கு அந்த ஒளியை கொடுத்தான். அந்த தீய அடுத்த மதியிலே இருக்கிற தன்மையை கொடுத்தான். அதற்கு சந்திரனுக்கு குளிர்ச்சியை கொடுத்தான் என்ற செய்தியை சொல்ற பாடல். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேண்டிய வெம்மையையும் தன்மையையும் கொடுத்தவன் சிவபெருமான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. மதியில் தன்மை வைத்தோன் தின்றார். நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள் தீயில் வெண்மை செய்தோன் பொய்திர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கும் கண்டோன் நிழல் திகழ் நீ
நீரில் என் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று என பல கோடி என பல பெறவும் அனைத்தவ்வியின் அடைந்தோன் அதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க. முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க என்ற பெருமான 5 உருகுதல். அதுதான் நம்முடைய மறைமலடிகள் சொன்ன திருவாசகம் என்று. எப்படின்னா, திருவாசகம் என்பது அதை ஓதுகிற போது அதை உருகாத ஒரு மனம் இருக்குமா? திருவாசகத்தை ஓதியும் ஒரு மனம் இருக்குமாயின் அதை கல்லென்று கழறுதுமோ மண்ணென்று வகுக்குதுமோ இரும்பென்று இயம்புதுமோன்னு சொல்லுவாங்க. அதனாலே பெருமானை முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க என்று உருக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஐயன் படிக்கிறேன் ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். ஏன தொல்லிரணிந்தோன் காண்க காண புலி உரியறையோன் காண்க நீட்டோன் காண்க நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதம் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. திருச்சிற்றம்பலம். நன்றி சிவாய். பெருமானை அற்புதனாகவும் அநேகனாகவும் கண்டு உருகுதல். வாழ்க வாழ்க. அடுத்தது நல்லம்மாள் வாங்க. ஸ்ரீதேவி ஐயா ஓபன் பண்ணிங்க. நடராஜா மியூட் ஓபன் பண்ணுங்க. நல்லம்மாள் வாங்கம்மா படிங்க. சிற்றம்பலம் சாமி பாரல் சாமி. சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அறியோன் காண்க மறியம் பொருளும் வளர்ப்போன் காண்க நூணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. நன்றியா. திருச்சிற்றம்பலம் சாமி. மேலோடு கீழாய் விரிந்தோன் என்பதா சிவபுராணத்துல ஏகன் அநேகன் சொல்லி காட்டினார். இங்க ஒருவன் என்னும் ஒருவன் என்று சொல்லி காட்டினார். அவன் மேலோடு கீழாய் விரிந்த போது அநேகனாக இருந்தான். அவன் நம்முடைய உள்ளத்திற்கு போது ஒருவனாக இருந்தான். அதனால அங்க ஏகன் அநேகன் சொன்னார், இங்கே ஒருவன் என்னும் ஒருவன் சொன்னார். வாழ்க வாழ்க. தமிழரசி அம்மா வாங்க. அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. 51 ஐயா என்ன ஐயா கூப்பிட்டீங்க? தமிழரசி. தமிழரசி அழகா சொல்றீங்க. தமிழ் அழகு தானே. இல்லைங்கய்யா தமிழரசி அம்மா இல்லைங்கய்யா. அவன் லைன்ல வரல. லைன்ல இல்லைன்னு தெரியல. தமிழரசி அம்மா இல்லைங்கய்யா. சரி முதல்ல இந்த மறுபடியும் எல்லாம் வரலையா. ஸ்ரீதேவையா வாங்கய்யா. சிவாயனம். 51 லைன். லைன்ல இருக்காங்களா? இருக்கீங்க. வாங்க வாங்க. அந்தமும் ஆதியும்.
மாறி போயிடுச்சுங்க. ஐயா அடுத்தவங்களை படிக்க சொல்லுங்க, அடுத்து படிக்கிறேன். நடராஜையா படிங்க. அந்தமும் ஆதி. நன்றிங்க நன்றிங்க நன்றி. 51. நன்றிங்க நன்றிங்க. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க வந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண் ஆண் அலியனும் வெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணானலியனும் வெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க அவனுடைய கருணை யாது பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க அவன் அவள் அதியனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்தொழதாம் அந்தம்மாதி என்மனார் என்ற சிவனான செய்தியை சொல்ற பகுதியாக சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து 61 இருந்து ஐயா சிவனேசையா. திருச்சிற்றம்பலம். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரின் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த பழம் கடல் அதுவே கருமாமுகிலின் தோன்றி திருவார் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்ஒளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற விரிய. திருச்சிற்றம்பலம். நன்றி. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் எனையானும் தேரினன் காண்க என்பது அந்த குறுந்தபுரத்திலே பெருமான் ஆட்கொள்ள அவனை சிவன் என்று தேறினார் என்பது அருளியல் செய்தி. உலகியல் செய்தி என்ன? நம்ம ஸ்ரீதேவி என்கிற ஆத்தூரடிகள் காஞ்சிபுரத்துக்கு புவனியில் சேவடி தீண்டு அவனை சிவனாகவே பார்த்து வழிபட்டதா அடியார்கள் சொன்னார்கள். அது புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவ ஆத்தூரடிகளை தரிசிக்கிற புண்ணியங்கள் சரியானு சொன்னாங்க. வாழ்க வாழ்க. அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். நன்றி நன்றி ஐயா. இதுல ஒண்ணு என்ன சிறப்புன்னா ஐயா எப்பயுமே கோளை கண்ணி கூரன் காண்க படிப்பாரு ஆரம்பத்துல. அது அவருக்கே பொருந்தி கரெக்டா வந்துருது. அதுதான் அருமை. குவளைக்கண் அதான் நான் ஏற்கனவே சொன்னாரு. பெருமான் அம்மையும் அப்பனுமாக அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்ற செய்திதான் குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. சிவமும் சக்தியுமாக இருக்கிறான். சிவன் என யான தேறினாலும் அவன் சிவன் மட்டுமல்ல சக்தியாக இருந்து கருணையின் அடையாளம் இருக்கிறான் என்பதுதான். அந்த கருணை தான் புவனியில் சேவடி தீண்டுதல். வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்க வாழ்க. பட்டமலம். வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. திருச்சிற்றம்பலம் ஐயா. வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடெழில் தோன்றி வாலொளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் நெகுத்து முரசு எரிந்து மாபெரும் கருணையின் மூழ்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சாயின் அருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை
தெவிட்ட வரையுற கேத குற்றம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒருவே தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம். திருச்சிற்றம்பலம். இதுல முரசெறிந்து மாப்பெருங் கருணையின் முழங்கி என்பது அந்த பெருமானுக்கு வாசிக்கிற கைலாய வாத்தியம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சரி அம்மாவா. பெற்றும் வாயிடை பருகி தளர்வோடும் தவ பெருவாயிடை பருகி தளர்வோடும் அவ பெரும் தாபம் நீங்காது செய்தன ஆயிடைவான. அப்படி வரலாமா? இடைவான பேரியாற்று அகவையின் பாய்ந்தெழுந்து இன்ப பெருஞ்சொழி கொழித்து சுழித்து எம்பந்தம் மாக்கரை பொருது அலைந்து இடிந்து ஓள் ஓள் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து உருவ அருள் நீர் ஒட்டாருவல உருவ அருள் நீர் ஓட்டாருவரை சந்தின் வான் சீரை சுட்டி மட்டவில் வெளிமலர் குளவாய் கோலி நின்றகில் பெரிமலர் குளவாய் கோலி நீரையாகில். நன்றி ஐயா. பெருமானை உருவிலே வழிபடுகிற போது பூவோடு நீர் சுமந்தேத்துதல். அதல்தான் உருவ அருள் நீர் ஒட்ட அறுவரை கட்டி மட்ட சந்தின் வான் சிறை கட்டு மட்டவன்னு சொல்லி அது அருளையே நீராகவும் அந்த பெருமானுடைய அந்த வான் சிறை என்ற அந்த பெருமானுடைய பெருமையை அவனுக்கு மலராகவும் தொடுத்தல் என்ற வகையில சொல்லுவாங்க. உருவ அருள் நீர் ஒட்ட அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி மட்டவள் என்று. அவன் அருள்தான் நீர், அவனுடைய பெருமைதான் மலர் என்று சொல்ற வகையில பூவோடு நீர் சுமந்தேத்துதல். வாழ்க வாழ்க. கணபதி ஐயா. கணபதி ஐயா. சிவாயனம் இருக்காங்களா? கணபதி ஐயா வாழ சொல்லுப்பா சிவா. சரி சரி, நன்றி நன்றி. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. புகை கரை சேர் வண்டுடை குலத்தின் மீ கொல மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்து இட்டு தொண்ட உழவர் ஆர தந்த அண்டத்து அரும் பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவித்த சேவகன் வாழ்க நீச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்டர் உழவர் ஆரத்தந்த அன்பாகிய வித்தை வித்து பக்தியாகிய உழவை செய்யணும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மை உள்நோக்கி கண்டு தகவையனும் வெளியிட்டு
செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்ற அப்பர் சாமி பதிக பாடலை நினைவுபடுத்த பகுதி. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாங்க. மீட் எடுக்கணும் ஐயா. சங்கர் ஐயா மீட் எடுங்க. மியூட் எடுக்க சொல்லுமா. யார் எடுக்கணும்? முதலி போன் வாழ்க கூரிருள் கூத்தொடு குனி போன் வாழ்க சேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலர் ஏதில் எம் இறைவன் வாழ்க காதல கைப்பினில் வைப்பு வாழ்க நச்சர ஆட்டிய நம்பன் போற்றி பிச்சமையேற்றிய பெரியோன் போற்றி நீட்டோடு தோற்றம் வல்லோன் போற்றி நாட்டிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நேரி. நேற்றொடு தோற்ற வல்லோன் போற்று என்பது பெருமான் மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியான் என்ற தேவாரப்பாட்டை நினைவுபடுகிற பகுதின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. 111 சொல்பதம் கடந்த தொல்லோன். அடியேன் படிக்கிறேன். படிங்க. சொற்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் பின் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளி வந்து அருளி அழிதருமாக்கை ஒழிய செய்த உன் பொருள் இன்று எனக்கு வழி வந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி இன்று எனக்கு எளி வந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. இன்று எனக்கு எளிவந்து இருந்த பெருமான் அழிதரும் ஆக்கையாகிய இந்த ஊனுடலை நீக்கி என்னவனா அழிதரும் ஆக்கையாகிய அந்த இன்ப உடலை தந்தான் என்ற பகுதி. அந்த இன்ப உடலை தருவார். அவன் என்ன பண்ணான்? விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். அதற்காகத்தான் பெருமான் நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் ஆகிய ஐம்பூதங்களை அதற்காகத்தான் தந்தான் என்ற பகுதி சொல்றத பகுதி. வாழ்க வாழ்க. இளம் நீர் நெருப்பு உயிர் எழுவிசும்பு நிலாப்பகலோன் புலனாய் அமைந்தொருடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழென திசை பத்து எனத்தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல்நோக்கமாடம் என்ற அந்த பகுதியை நினைவுபடுத்துற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உள்ளம் களிப்போன் போற்றி ஆற்றம் இன்பம் மலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழில் மரகத குவள மாமணி பிறக்கும் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினார்க்கு ஒளித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பர்கு ஒளித்தும் மறைத்திறன் நோக்கி வருந்தவர் ஒளித்தும் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும் மறைத்திறன் நோக்கி வருந்தினர்க்கு ஒளித்தும். திசைமுகன் சென்று தேடினற் கொளித்த பெருமானை எங்கெங்கேயோ தேடாம உள்ளத்திலே தேட வேண்டும் என்ப அடையாளமாக தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடிக் கொண்டு கொண்டேன் என்பதைத்தான் ஒற்றுமை நோக்கி நோக்கும் உள்ளத்து என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா இத்தந்திரத்தில் காண்டும் தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் நவ்வையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கௌவி ஆணென தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒளித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடு தருவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றில்லை என்றறி ஒளித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும்
நன்றிங்க. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன்னு சொல்லி இத்தந்திரத்தில் இந்த வகையில பெருமான காணலாம் வாங்க வாங்கன்னு அழைப்பாங்க. அத்தந்திரத்தில் அவன் ஒழித்து விடுவான். ஆனால் அவனை கடைசியா எப்படி அருள் செய்வான்? முனிவர நோக்கி நனிவர கவி என்று ஈசனாக இருந்து யார் கோபத்தை நீக்குகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்ற பகுதின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து திலகவதி அம்மா வாங்க. திலகவதி அம்மா அதை மட்டும்தான் கேட்டா திலகம் கேட்கலையா? நன்றிங்க ஐயா, இப்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஐயா. திலகம் வந்து இடந்தா புருவ நடு. நன்றிங்க. மூலம் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் 146 பண்டே பயில் தோறும் எண்டே பயில் தோறும் சோரன் கண்டம். சாரி. ஒளிக்கும் தோரணை கண்டனம் ஆர்மின்னால் மலர் பிணையலி தாழ்த்தலிடுமென் சுற்றுமென் சூழ்மென் தொடர்மென் இடமென் பற்றுமென் என்றவர் பற்று முற்றொழித்தும் தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை எண்ணேரனையோர் கேட்ட வந்தியம்பி அரை குவியாட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளைய அன்பு என்புருக ஓலமிட்டு உளைய அன்பு என்புருக ஓலமிட்டு. பெருமானை அன்பினாலே ஓலமிட்டால் அந்த ஒளிக்கும் பெருமான் மேல ஒளிக்கும்னு சொன்னவர் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் என்று சொல்கிறார். அப்ப அன்புதான் பெருமானை வெளிப்படுத்தும் என்பதற்கு அடையாளமாக சொன்ன செய்தி அது. வாழ்க வாழ்க. சங்கரையா வாங்கய்யா. அலைகடல் திரையின் இருக்காங்களா? 151. சரி, நன்றி நன்றி. அலைகடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடற்களில் ஏற்றா தடப்பெரு மதத்தினார் ஆற்றினாக அவயவம் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூது எழிலகை எரியின் அவிழ்வித்து அன்று அறுப்பெரு தீயின் அடியோம் அடிக்குடில் அடியோம் என்பதான் அவன் ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி என்பதைத்தான் அரும்பெருந்தீயன் என்ற சொல்லாலே இங்கே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அம்மா வந்தாங்க காணாம. நித்திலா அம்மா வாங்க. வேதியற் செல்வி. வேற அடுத்து யாரு இருக்கா பாரு? இல்லையா இருக்கீங்களா? இல்லையா? செல்வம் வாங்க. செல்வம். ஒரு தரம் வாழாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்காயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தானெனை செய்தது தெரியேன் செத்தேன் அடியேற்கு அருளே அதறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் ஒல்ல கில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வித்து உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும். திருச்சிற்றம்பலம். சொல்லுவது அரியேன் வாழி. திருக்குறிப்பு தொண்ட நாயனார்ல காஞ்சிபுரத்துல அம்மா வழிபட்ட போது
சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துளாடும் சேவடி போற்றி என்ன என்று வணங்கியதாக சொல்வார்கள். அந்த வகையில் அமைந்த பாடல் சொல்லுவது அறியேன் வாழி. வாழ்க வாழ்க. அப்பா அடியப்பட்டங்களா? இல்ல கணபதி ஐயா பாருங்களா, அப்ப கடைசியா கோபால் யார் பாட போறியா? கோபால் சரிதா வாங்க. ஐயா ஐயாவை பாட சொல்லுங்க ஐயா, நான் அடுத்தது பாடுறேங்க ஐயா. சரி ரைட். வாழ்க வாழ்க. ஐயா பாடிட்டா நீங்க வாழ்த்து சொல்லிடுங்க. வாழ்த்து பாடும்போது நீங்க பாடுங்க. பாடுங்க ஐயா கணபதி ஐயா. சிவாத்தி சிற்றம்பலம். தேக்கிட செய்தன் கொடியேன் ஊத்தழை உடம்பை தோறும் நாய் உடலகத்தே குழம்பை கொண்டு எந்தேன் வாழ்ந்து ரம்பியே அற்புதமான அமுததாரைகள் ஏற்பதுவரும் ஏற்றினன் உருகுவதே உள்ளம் கொண்டோர் உருகச் செய்தக்கு எனக்கு ஆக்கை வந்தனி உண்ணியே கண்ணர் கணிதேர்களிரு என கடைமுறை என்னை இருப்பது ஆக்கினில் கருணை வேண்டேன் கலக்கே அருளோடு வர அவது ஆக்கின் பிரம்மன் மலரியா பெற்றியோனே. சிவாத்தி சிற்றம்பலம். நன்றி. வணக்கம் வணக்கம். இந்த திருவண்ட பகுதிய நிட்டை கூடலின் அடையாளமாக சொல்வார்கள். ஏன்னு கேட்டா அந்த நம்முடைய மூலாதார ஆற்றலை மேலே எழுப்பு சொல்ல நம்முடைய ரத்தமானது விந்துவாக கீழே போகாமல் அதை மேலே ஏற்றி புருவ நடுவுல கொண்டு வந்து நிறுத்தினா அது என்ன பண்ணும், அமுதமா சுட்டும். அது உள்நாக்கு வழியா ஒரு சுட்டு சொட்டினா அது மூலமா 100 ஆண்டு காலம் வாழலான்னு ஒரு தவநெறி சொல்லுவாங்க. ஆனால் மணிவாசக பெருமான் சொல்கிறார், அமுதம் ஒரு சொட்டு அல்லப்பா, அது ஆயிரக்கணக்கான சொட்டு சொட்டும். இங்க சொல்றாரு, அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தொலைதோறும் ஏற்றினன் உருகுவது. அந்த சொற்ற தாரை என்ன பண்ணும், உடம்பு தார தாரையா கொட்டும். அது உடம்பு முழுதையும் நிறைத்து எலும்புகள் தோறும் நரம்புகள் தோறும் அதை போய் நிற்கும் அப்படின்னு சொல்ற செய்தி. அதுதான் மயிர்கால்கள் தோறும் சொல்றேன். இந்த இடத்துல எற்புகள் தோறும்னு சொன்னாரு, வேற இடத்துல மயிர்கால் தோறும்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல அற்புதமான அமுததாரைகள் எற்பு தொலை தோறும் நீங்க எலும்பு சொல்றாருங்க. வேற வேற மயிர்கால் என்பது அது வேற இடத்துல சொல்லியிருப்பாரு. இங்க எற்புன்னு சொல்லு அந்த எலும்பு எல்லாம் போய் செலுத்துமா. ஏன்னா மயிர்காலை விட எலும்பு ரொம்ப உறுதியான பொருள். ஆனா கடைசியா எலும்பதானே நிக்கிறோம், மயிரெல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும், ஏதோ நிக்கும், எலும்பதான் நிக்கும். அந்த எலும்போடையும் தான் காரைக்காலமையார் கேட்டார். அந்த எலும்புகள் போரும் என்று அந்த எலும்பு வழியாக பெருமானை வழிபட்டால் பெருமான் நம்மளையும் தூக்கி அவனுடைய தோள் மேலே போட்டுக் கொள்வான். அதுதான் கங்காள வடிவம்னு சொல்லுவாங்க. கங்காளன் பூசும் என்பது எலும்ப போடுது. பிரம்மணன் திருமாலை எலும்பு எடுத்து போட்டுனார் இல்ல, யான் எனது என்ற செருக்கருத்தால் நம்முடைய இளம்பையும் பெருமான் போட்டுக் கொள்வான். அதனாலே அந்த அற்புதமான அமுததாரைகள் எற்பு தொலைதோறும் இந்த இடத்துல எலும்ப காட்டுறார். வாழ்க வாழ்க. அதனால இந்த நெட்டை கூடல் செய்து இதுலயே காணலாம். வாழ்க. நன்றி நன்றி. இப்ப இது பண்ணி முடிச்சலாம்யா. பொன்னூசல் வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க, பொன்னூசல் படிங்க. 4வது பாட்டு. 4வது பாட்டு. அண்டத்தவர் நாதன் நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி
உத்தர கோசமங்கை சொல்லால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று அமுதமூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சம் மர்வில் வளையீர் பொன்னு சல்லாடாமோ புஞ்சம் மார்வில் வளையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. தூய புகழ் பாடின்னு பாடின. நான் எங்க ஐயா கிட்ட கேட்டேன், அது நான் புகழ வர தூயதுக்குதா அசுத்தம் வரக்குதாயான்னு கேட்டேன். இல்ல, தூய மனத்தோடு பாடுதல்னு சொன்னார் எங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. தூய மனத்தோடைய புகழை பாடுதல். வாழப்பாடி சித்ரா வாங்க. திருக்கதவம் அடைக்க விடுமீன் வெகுளி வேட்கை. இருக்கீங்களா? சிவாயிரம். உமா அம்மா வாங்க. உமா மகேஸ்வரி அம்மா குன்றத்தூர் திருக்கதவும் அடைக்க. என்னது குட்டிங்க, நான் வேலையில அங்க இருந்தேன். சரி படி. வாழ்த்தா விடுமீன் வெகுளி வேட்கை நோய் திருக்கதவு அடைக்க. திருக்கதவு அடைக்க. எட்டு 45 வீடு திருச்சிற்றம்பலம். விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை. உடையான் அடுக்கில் பெருந்தாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கொடுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. வாழ்த்து தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தாமரையா பாட்டு பாடின தேசமெல்லாம் புகந்தாடும் கட்சி திருகம்பன் அருளாலே பெற்ற வாழ்த்து. வாழ்க வாழ்க. ஐயா பேசுறது மட்டும் எனக்கு கேட்கல. ஐயாவோட போன்ல என்னோட மீட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படியா? ஐயா பேசுறது கேட்கலைங்க. தெரியலையா? அருளர் ஐயா பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவர் பேரை தொடுங்க. அருளர் ஐயா இல்லையா? அவர் பேரை தொட்டீங்கன்னா நீங்க அவருக்கு அன்மியூட் போட்டிருப்பீங்க, அந்த அன்மியூட்டர் எடுத்துருங்க. சரிங்க சரிங்க. எடுத்துட்டீங்கன்னா அவர் பேசுறது கேட்கும். சரி சரி சரி. தொட்டு பாருங்க. சொல்லுங்க. மியூட் பார்மின்னு இருக்குது. அன்மியூட் பாருங்க. அன்மியூட் எடுத்து. சரிங்க பாத்துக்கிறேன். எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஐயா பேசுறது உங்களுக்கு. சரிங்க நன்றி. கேக்குதாயா? வாழ்த்து பாடுங்க. மியூட்டட் ஃபார் யூ. அன்மியூட்டட் தான் போடணும். அன்மியூட் பண்ணிட்டேன், அப்ப கூட கேட்கல. அன்மியூட் பண்ணாதீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்த்து பாடுங்க. வாழ்த்து படிச்சார்.
சொக்கமால் வாங்க. சொக்கமால் தனம் தரும் கல்வி தரும். படிங்க. இப்ப கேட்கலையா? மயிலாப்பூர் போய் கற்பாம்பாள் வணங்கிட்டு வந்திருக்காங்க. படிங்க. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ விடியும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்தது பட்டம்மாள் படிக்குமா? ஆறிரு தடந்தோள் வாழ்க. படி. ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஐயா தாமோதர ஐயா கூட திருமுறை எழுதுறாருங்க ஐயா. சிவாய நம. தாமோதர ஐயா கூட திருமுறை எழுதுறாரு. 3 முடிச்சிட்டாருங்க அவரு. 3 முடிச்சிட்டாரு. 3ஆம் திருமுறை வரலாம். வாழ்க 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 வாழ்க. வாழ்த்துடுங்க ஐயா. அவரும் சீக்கிரம் எழுதணும்னு வாழ்த்துடுங்க ஐயா. சிவாய நம. நன்றி நன்றிங்க ஐயா. எழுது மாதிரி மொழியும் தருகிறார். வாழ்க வாழ்க. நன்றி. எல்லா அடியார்களும் வாழ்த்துறோம். சீக்கிரம் முடிக்கணும். பட்டம்மாளும் தாமோதர எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விழா வைக்கிறோம். சிவாயன். வாங்க. ஸ்ரீதேவியா முடியலையா? பல்லாவரத்துல ஒரு ஐயா இருக்காரு, சக்திவேல்னு. அவர் யார் யார் திரும்ப எழுதுறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவருக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. திருமுறை செல்வர். ஐயா 12 திருமுறைகளும் எழுதணுமா? ஒரு திருமுறை சொன்னா கூட அந்த ஒரு திருமுறைக்கு கொடுப்பாரு அவரு. முதல் திருமுறை முற்றுவித்தல்ல அதுக்கும் சொல்லுவாரு. திருவாசகம் மட்டும் திருவாசகத்துக்கு மட்டும் ஒரு இது கொடுப்பாரு. திருக்கோவையா திருக்கோவையாருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு. எழுதுவாங்க. நான் திருவாசகம் எழுதணும்னா திருக்கோவையார் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதனால திருவாசகத்துக்கு ஒரு சர்டிபிகேட், திருக்கோவையாருக்கு ஒரு சர்டிபிகேட், அதுக்கப்புறம் ஒரு திருமுறைக்கு ஒரு சர்டிபிகேட் அவரு வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் போங்குக ஆழ்க தீயது எல்லாமரன் நாமமே சூழ்க வையகமும் தூய தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானே பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்ன தன்மையன் என்று அறிய உண்ணாயம்மானே எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானே மரக்கழுமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அவரு ஸ்ரீதேவனு பேர் வச்சிருந்தாரு. ஸ்ரீனா திருனா சிவம், நான் தேவுனா நேசம், அதனால சிவ நேசன்னு நான் அழைக்க ஆரம்பிச்சேன். இப்ப எல்லாரும் அவரை ஆத்தூர் அடிகள் ஆகிட்டாங்க. அவருடைய உண்மை விளக்கம் சிவ சித்தாந்த சொற்பெல்லாம் கேட்டு ஆத்தூர் அடிகளானார். வாழ்க வாழ்க. நன்றிங்க. நிறைவு செஞ்சலாம் சாமி. முடிச்சிடலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகத்தை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நம்மார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50 சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுவரை 3 பதிகம் படிச்சிருக்கோம், 3 அகவல் படிச்சிருக்கோம். அந்த நம்முடைய மும்மலங்கள் கழிய நாளைக்கு பெருமானை போற்றுதலாக போற்றி திரு அகவல். நன்றி நன்றி. ஆமா, இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் இன்றைக்கு சித்தாந்த சைவம் இருக்கிறது. ஐயா வரீங்களா? ஐயா ஸ்ரீதேவ் வந்துருங்களா? இன்று இரவு 8 மணிக்கு
சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உண்மை விளக்கும் பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. சிவாயனம். சிவாயனம்.